நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து தேங்காய் எண்ணெயில் பொட்டாஸ் தயாரித்து காட்டுக்கு கொடுத்தோம். இப்போ வந்து கடலெண்ணெய் நிறைய பேர் கேட்டீங்க. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம கடலெண்ணெயில் வந்து என்னென்ன சத்து இருக்குது, அதை நம்ம காட்டுக்கு என்னென்ன காட்டுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதை விட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த எண்ணெயை கரைக்கும் போது பால் மாதிரி மாறினா தான் நமக்கு அந்த 100% சத்துமே கிடைக்கும். இருப்பா அப்படி நம்ம கரைக்காமல் அப்படியே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, மண்ணில் விடும்போது மண்ணில் உள்ள நுண்ணுயிரி மண்புழு கண்டிப்பாக பாதிக்கும். இலைதலை மேலே அடிக்கும்போது அந்த இலைதலையில் உள்ள ஒளிச்சேர்க்கையே நடக்காது. அந்த எண்ணெய் வந்து அந்த மஞ்சளாக இருக்கும்போது கரையாது, அந்த எண்ணெய் பசை ஒட்டிக்கும். அதற்கு கரைக்கிறதுக்காக தான் நம்ம அந்த லிக்யூட், அது இயற்கை லிக்யூட் தான். ஒரு இயற்கை ஆர்வலர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நீ ஊற்று கடலெண்ணெய். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கடலெண்ணெய் 1 லிட்டரு ஊற்றுதா. இந்த 1 லிட்டரு கடலெண்ணெய்க்கு நீ ஊற்றுப்பா 50 to 60 ml. அது வந்து 30 ml 2 ஊற்று. அந்த மேமூடி கழட்டிட்டு ஊற்று. 60 ml வந்து இப்போ அதுக்கு நம்ம கலக்கிறோம். அப்படி கலக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே பால் மாதிரி மாறு. அப்படி பால் மாதிரி மாறினா தான் நமக்கு வந்து அந்த ரிசல்ட்டு கிடைக்கும். பாருங்க, கடலெண்ணெய் ஊற்றும் போது அப்படி எப்படி அந்த நுரையாட்டம் வருதுன்ட்டு. ஏன்னா எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு வளவளப்பு தன்மையானது. இப்போ 60 ml 1 லிட்டருக்கு நம்ம ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா உடஞ்சிது. இப்படி உடஞ்சிது அப்படின்னா தான் நமக்கு நல்லா அது ரிசல்ட் கிடைக்கும். அந்த கரைச்சி பால் மாதிரி மாற்றி தான் கொடுக்கணும். இது வந்து நம்ம இப்போ மண்ணுக்கு கொடுக்குறோம். மண்ணுக்கு கொடுக்கறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண் வந்து மெயினாக பொதுவெதுப்பு தன்மை அதிகமாகும். மண் வந்து சத்தாக மாறும். அந்த சத்து நிரந்தரமாக மண்ணிலேயே இருக்கும். கொடுக்கறதுனால செடி நல்லா வளரும், நோய் எதிர்ப்பு சக்தியோட வரும். 2வது பூச்சி கண்ட்ரோலு இதில் எண்ணெயில் இருக்குது. நான் கூகுளில் போய் பார்க்கும்போது பூச்சியையும் தேவையில்லாத கெட்ட பாக்டீரியாக்களையுமே இந்த எண்ணெய் கண்ட்ரோல் பண்ணுது. இதை வந்து இப்போ நம்ம கரைக்க போகிறோம். அந்த தண்ணி எடுத்து உள்ள விடுப்பா, நல்லா கலக்குப்பா. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணும். இப்படி கலங்கணும்னா தான் அந்த எண்ணெயுமே நம்ம ஊற்றக்கூடிய லிக்யூடு நல்லா கரையே. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கலக்கு பண்ணா நல்லா கலக்கிங்க. கலக்குனா தான் கரைஞ்சதுனா தான் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். கீழே வைப்பா, தண்ணி அடிப்பா. பாருங்க, இப்போ தண்ணி விடும்போது எப்படி பால் மாதிரி மாறுதுன்னு. இப்படி காமி, இப்படி நீக்கு இன்னும் நீக்குப்பா, இன்னும் நீக்கு. இப்போ பாருங்க, இப்படி காட்டுறா. இப்படி பாருங்க, இப்போ எப்படி பால் மாதிரி மாறுதுன்னு. இந்த மாதிரி பால் மாதிரி மாறினாக்கா நமக்கு வந்து எண்ணெய் உடஞ்சி அந்த எண்ணெயில் உள்ள சத்து பூரா நமக்கு செடிக்கோ அல்லது மண்ணுக்கு கொடுக்கும்போது மண்ணுக்கோ நமக்கு என்ன பிடிப்பா நல்லா கேட்கும். அதனால் நம்ம என்னதான் எண்ணெயை கரைச்சி கொடுத்தாலே வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய் பூச்சிக்குன்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா பொங்கல் வரைக்கும் அடிப்பா. செடிகளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம அப்படியே எண்ணெயை கரைக்காமல் அடிக்கிறது வந்து நமக்கு அந்த அளவுக்கான ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ பாருங்கள், இதை எடுத்து அப்படியே இந்த 100 லிட்டர் பக்கெட்டுக்கு ஊற்றுப்பா. இந்த மாதிரி நம்ம நல்லா மேலே தூக்கி ஊற்று. நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கும் போது தான் நமக்கு வந்து நல்லா ரிசல்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஊற்றியாச்சு, தண்ணி பிடிப்பா. ஏன் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னம்னா, இப்போ இதில் வந்து நம்ம கலக்கியாச்சு. கலக்கின பின்னாடி இப்போ இதில் சாணப்பாசி கரைசலில் ஊற வைக்க போகிறோம். ஏன்னா அதான் அதில் சாணப்பாசி கரைசல் எடு. இந்த சாணப்பாசி கரைசல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தயாரிக்கக்கூடிய பாக்டீரியா. ஒரே 1 லிட்டர் இருந்துச்சுன்னா போதுங்க. அப்போ இதுதான்ப்பா அந்த பக்கெட் இருக்குதுப்பா, எடுத்து மோது. இந்த சாணப்பாசி கரைசல் 1 லிட்டர் இருந்துச்சுன்னா அது 200 லிட்டராக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணி தான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய அனைத்துமே. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாழைப்பழத்தில் பொட்டாஸ் போட்டு வச்சுருக்குதான். அப்படியே மோதுப்பா. இப்போ இந்த சாணப்பாசி கரைசல் எடுத்து இதுக்குள்ளே ஊற்றுறோம். ஏன் ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து எடுக்கக்கூடிய அந்த பாக்டீரியா இதில் ஊற்றும் போது இந்த தேங்காய்நெய்யில் இருக்கக்கூடிய சத்தை பல மடங்காக பெருக்கி கொடுக்கும். இந்த டோப்பா ஊற்றுட்டு நமக்கு அப்படி சத்தை பெருக்கும் போது இன்னும் நமக்கு ரிசல்ட்டு அதிகமாக கிடைக்கும். இப்போ 1 லிட்டர் எண்ணெய் கொடுக்குறோம் அப்படின்னம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் 4 லிட்டர் 5 லிட்டர் எத்தனை லிட்டராக வேணாலும் அந்த எண்ணெயுடைய சத்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது நாட்டு மாட்டு சாணம். இப்போ நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து நான் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கான பாக்டீரியா, அதாவது நாட்டு மாடு இல்லைனாலும் இயற்கை விவசாயம் செய்ய முடியும். முன்னே நாட்டு மாடு இருந்தால் மட்டும்தான் இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்போ நாட்டு மாடு இல்லைனாலும் நான் செய்ய முடியும் அப்படிங்கிறத
மக்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இருக்கிறவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க. யூரின், பால், நெய், சாணம் எல்லாம் கிடைச்சிது. இல்லாதவங்க நமக்கு ரொம்ப கஷ்டம். அதனால அந்த நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியாவை எப்படி பிரித்து எடுக்கிறதுங்கிற வீடியோ லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன். அதே சமயத்தில் அந்த பாக்டீரியாவை ஒரு தடவை எடுத்துட்டோம்னா அதையே சர்க்கரையை போட்டு மீண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண சர்க்கரை மட்டும் இருந்தால் போதும். நாட்டு மாடோ அல்லது சாணமோ நமக்கு தேவையில்லை. இருக்கிறவங்க ஈஸியாக பயன்படுத்திக்கிட்டோம். பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம்னு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அது செய்ய முடியாததுனால இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி இதை வெயிலில் தான் வைக்கிறோம், நிழலில் வைக்க தேவையில்லை. இந்த சாணப்பாசி கரைசலை ஒவ்வொரு விவசாயியுமே இதை பயன்படுத்திக்கலாம். கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மண் போதுன்னு இருக்குது. மண்ணில் உள்ள சத்த செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதை பயன்படுத்துறதுனால நமக்கு உரச்செலவு குறையும். உரம் கொடுக்க தேவையில்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்க போட்டு NPK தயார் பண்ணிக்கிறோம். அடுத்தது மீன் அமிலம், மீன் கழிவை போட்டு மீன் அமிலம் தயாரிச்சுக்கிறோம். மீன் அமிலமெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன போட்ட மாதிரி 10 கிலோவுக்கு 10 கிலோ சர்க்கரை தேவையில்லைங்க. 10 கிலோவுக்கு வெறும் 3 கிலோ இருந்துச்சுன்னா போதும் சர்க்கரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்ன 40 நாள் 50 நாள் இருக்கணும். இப்போ 10 to 15 நாளிலேயே மீன் அமிலம் தயாராகிடும். இதை வெயிலில் தான் வைக்கணும், நமக்கு செலவு கிடையாது. அடுத்தது இலகலைகளை போட்டு பூச்சி வைத்து தயார் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஸ் தயார் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழுகுன வாழைப்பழமாக இருந்தாலும் சரி வாழைப்பழத்தை போட்டு நம்ம பொட்டாஸ் தயார் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம தயாரிக்கிறதுல மீன் அமிலங்க போட்டு வச்சுருக்கிறோம். பாருங்க இதெல்லாம் நம்ம செலவே இல்லாத மீன் அமிலம். விவசாயிகள் வேஸ்டான பொருளை விளை பொருளை ஆக்கணும். அப்போ தான் நம்ம விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுண்ணாம்பு கரைசல், கால்சியம் சத்துக்காக. இந்த மாதிரி நம்ம ஒன்றொன்றையும் போட்டு கொடுக்கறதுனால தான் பாருங்கள் மரவள்ளி கிழங்கு, கரும்பு, குச்சிக்கிழங்கு, மல்லிப்பூச்செடி, ரோஸு, சம்மங்கி, வாழை, தென்னை, பாக்கு அனைத்து விதமான பயிர்களுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு செலவு கிடையாது. பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்குலாம் கிழங்கு இது. இப்போ இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் அருமையாக வரும். கிழங்கு சேர்த்து உழுவும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டுப்பூச்சியெல்லாம் தலை ரொம்ப பெருசாக வருது நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் பயன்படுத்துறதுனால. ஏன்னா சாணப்பாசி கரைசல் அப்படிங்கிறது விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். அது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கோம். நம்ம விவசாயிகளுக்கு மண் முதல் மகசூல் வரை பயிற்சியும் கொடுக்குறோம். எப்படி நம்ம அதையெல்லாம் தயாரிக்கிறது அப்படிங்கிற இது நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா விவசாயிகள் அப்படிங்கிறவங்க முதலீடு அப்படிங்கிறது நம்ம உழைப்பாக இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1000 லிட்டரில் சாணப்பாசி கரைசல் போட்டு வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம போட்டு கொடுக்கும்போது தான் நமக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும்.